ஏமாமா, அப்போ துரை என்ன பாவம் இல்லையா? துரையும் பாவம் தான். நான் ஒன்றும் தேவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. பாவம் அவள் பசி தாங்க மாட்டா. அதுவும் இல்லாமல் அவள் பசி தாங்குறாளோ இல்லையோ, அவள் சாப்பிடாம இருந்தாள்னா அண்ணனுக்கு மனசு கேட்காது. அவர் துடிச்சு போயிடுவார். ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக தான் சொன்னேன். கரெக்ட் தானே அண்ணே? நாம சொல்றது இருக்கட்டும், என்ன பண்ணணும் பண்ண வேண்டாம்னு பாரதி டிசைட் பண்ணட்டும். அவ பிடிவாதக்காரி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரூம்ல கொண்டு போய் கொடுத்துடுறேன். நீங்க பொறுமையா உட்காந்து சாப்பிடுங்க. அப்புறமா தேவி கொண்டு போய் கொடுங்க. சாப்பிட்டு போமா. தேவி, பசியா இருப்ப, முதல்ல இதை சாப்பிடுமா. பசியா இருப்பேன் தெரிஞ்சுதானே லேட்டா வர. அப்புறம் பேசிக்கலாம் செல்லம், முதல்ல சாப்பிடு. எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி எனக்கு கொண்டு வருவல, இன்னைக்கு மட்டும் எது கடைசியா கொண்டு வந்திருக்க? உனக்கு தெரியாதா? எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு அப்பா சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு கொண்டு வரணும். அதான் பர்மிஷன் வாங்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு. பெர்மிஷனா? யார்கிட்ட? அந்த பாரதி கிட்டயா? சே, பாரதி கிட்ட ரூமுக்கு கொண்டு போறேன்னு சொன்ன உடனே ஒண்ணுமே சொல்ல. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா வேண்டாமான்னு பஞ்சாயத்து உட்காந்து பண்ணிட்டு மிச்ச மீதியை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு மிச்ச மீதியெல்லாம் போடுறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரியா இல்ல எச்சியில சாப்பிடறதுக்கு தெருநாயா? பாரு, உனக்கு ரொம்ப பசி, அதான் மூக்குக்கு மேல கோவம் வருது. இரு, அப்படியே இரு, நானே உனக்கு கூட்டி விடுறேன். எல்லாம் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு. அத்தை, என்ன பாரதி? தேவிக்கு டிஃபன் கொண்டு போகணும் நீங்களே கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு சாப்பிட்டா. ஆனா ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது என் கையில இருந்த சொம்ப தவறி கீழே விட்டுட்டேன். அதான் சத்தம். சரி, நீங்க போய் படுங்க. நான் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இல்ல, நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சு. நீங்க போங்க அத்தை, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். டிஃபன் ஊருக்கு வந்தாதான் சாப்பிடுவியா? அத்தை கொண்டு வந்த டிஃபனை நீ சாப்பிடலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தட்டையே தட்டி விடுறியா? இருடி, இன்னைக்கு நீ பட்னிதான்.
போட்டு வச்சிருக்கா. இதோட கொரட்டை விட்டு தூங்குறத பாரு கழுத. ஹோட்டல்ல இருந்து வாங்கலான்னு பார்த்தா கொரட்டை விட்டு தூங்கு. எரும மாடு. பாரதி, நீ ஆபீஸ்க்கு போகாம வீட்ல இருந்தேன்னு வச்சுக்கியே, டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோன்னு உன்கிட்டயே விட்டுடுவேன். ஆனா நீ ஆபீஸ் போறல்ல, நீ எதுக்குமா கஷ்டப்படணும்? அதுவும் இல்லாம யாராவது வீட்டுக்கு வர்றவங்க இத பார்த்தா என்ன நினைப்பாங்க? புது பொண்ணு வந்த உடனே அத்தனை வேலையை அவகிட்ட ஒப்படைச்சிட்டு பொய்யாரமா உக்காந்துட்டா குடும்பக்காரின்னு என்ன நினைக்க மாட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்களே சமைச்சு மத்தவங்களுக்கு பரிமாறி அதுல சந்தோஷத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்க. அத உங்களால விட முடியலன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படிதான் வச்சுக்கியேன். அது ஒண்ணு கெட்ட பழக்கம் இல்லையே, நல்ல பழக்கம் தானே. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அம்மா, நீங்க கொடுத்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டேம்மா. சரி, அப்படி வச்சிரு. அத்தை, ம்
அந்த பானு ஏன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறா? என்ன முறைச்சு பார்த்தாளா? ஆமா. அவ பார்வையே அப்படிதான் பாரதி. இல்ல அத்தை, என்ன மட்டும் ஒரு மாதிரி கோவமா பாக்குற மாதிரி தெரியுது. அதுவா, மார்க்கெட்டுக்கு நேத்து நீ என்ன அவளோட அனுப்பி வச்சல்ல, ஆ. அதான் அவளால கமிஷன் அடிக்க முடியலல்ல, அந்த கோவமா இருக்கும். ஓ, ஆமாமா, அதான் இருக்கும். அத்தை, நான் எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, காஃபி. கொண்டாமா. காஃபி எடுத்துக்கோங்க. Thank you very much. காஃபி. உங்களுக்கு மட்டும் காஃபி கொஞ்சமா தான் கலந்துருக்கேன். ஏன்னு சொல்லுங்க. கொஞ்சம் காஃபி, நிறைய காதல். காஃபி நிறைய குடிக்க கூடாது, பித்தம். சித்தி சித்தி அத வந்துட்டமா. சித்தி. வரேன் வரேன் வரேன். சித்தி கொஞ்சம் சீக்கிரம் வரியா? வரேம்மா. ஏதுமா தேவி, அதிசயமா இருக்கு. சீக்கிரம் எந்திரிச்சிட்ட, டைனிங் டேபிள் வரைக்கும் வேற வந்துட்ட. சித்தி சித்தி. தேவி, இந்த செல்லம், என் புள்ள நல்ல புள்ளதான், சொன்னா கேட்டுக்குவா. பாரு, எல்லாரும் மாதிரி காஃபி சாப்பிட டேபிளுக்கே வந்துட்டா. இந்த காஃபி. உன்னை யார் காஃபி கேட்டா? டிஃபன் இங்க ரெடி ஆகலையா? டிஃபன் இந்த நேரத்துலயா? ஓ ஐயோ, என் செல்லத்துக்கு பசிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கடா. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சட்னி அரைக்கணும், சாம்பார் வச்சுட்டு அப்படியே. சட்னி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க முதல்ல பொங்கலை கொண்டு வாங்க, போங்க. என் செல்லத்துக்கு அவ்வளவு பசியா? சித்தி பேசிட்டே இருக்காதீங்க, போங்க. சரி, இந்த காஃபி குடி வரேன். வெறும் பொங்கலை சாப்பிடுறேங்கிற குழந்தை, அவ்வளவு பசி அவளுக்கு. எதுக்கு நைட்டு கொண்டு போன இட்லி அப்படி கோவத்துல தட்டி விடணும்? இப்ப பசியோட இருக்கணும். ராத்திரி பூரா பசியில எப்படி துடிச்சாலும் தெரியல. நேத்து நீங்க என்னமோ தட்டை கை தவறி கீழே போட்டுட்டு தான் சொன்னீங்க. அப்ப பொய் சொன்னீங்களா? ஏன் சித்தி, வெறும் ஒரு பொங்கல் தானே கேட்டேன், அது குடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமா? கொடுங்க. அம்மா, நம்ம வீட்டுக்கு எலி மருந்து வாங்கி வைக்கணும்மா. எதுக்கு எலி மருந்து? என்ன உளறீங்க? நம்ம வீட்டு எலி வந்துருச்சுமா. எலியா? நம்ம வீட்லயா? இத்தனை நாளா இல்லைன்னா நானும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எலி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? அம்மா, நான் வந்து ஒரு அல்சர் பேஷண்ட். அதனால எப்பவுமே ஒரு 4-5 பிஸ்கெட்டை படுக்கையில தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிறது வழக்கம். நேற்று ராத்திரி அப்படித்தாம்மா படுத்துட்டு இருந்தேன். காலையில எழுந்து பாக்குறேன், ஒரு பிஸ்கெட் கூட இல்ல, எல்லாத்தையும் எலி சாப்பிட்டு இருக்கு. ஐயோ, சல நிதானமா சாப்பிடு. இந்த தண்ணி எடுத்துட்டு வரேன். குடி குடி குடி. மெதுவாடா. அப்புறம் என்னாச்சு? அந்த எலி நான் சாப்பிட்டு வச்ச எச்ச பிஸ்கெட்டை கூட சாப்பிடுச்சுமா. ஐய, எலி வடை சாப்பிடும் கேள்விப்பட்டிருக்கேன், எச்சு பிஸ்கெட்லாமா சாப்பிடும்? அத்தை, எலிக்கு பசிச்சா என்ன வேணாலும் சாப்பிடும். தேவி, என்னம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு? பசிக்குது. உன் பொங்கல் மூஞ்சி மாதிரி இருக்கு. நகரியா? தேவி,